தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் மிகப்பெரிய நிகழ்வுகளை நிகழ்த்தி கொண்டிருந்து கிட்டத்தட்ட கடந்த ஆண்டு என்றும் இல்லாத எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு தேசிய அளவிலே 36 பதக்கங்களை குத்துச்சண்டையில் பெற்று தந்ததை பெருமகிழ்ச்சியுடன் இந்த மாலை வேளையில் தங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நமது தமிழக அரசாங்கமும் குத்துச்சண்டையை ஊக்குவிக்கும் வகையில் கோபாலபுரத்தில் ஒரு தனி குத்துச்சண்டை வளாகத்தையும் தற்போது ராயபுரத்தில் ஒரு குத்துச்சண்டை இணைப்பு வளாகத்தையும் மற்றும் பெரம்பூர் குளத்தூரில் உள்ள லோகோவக்ஸ் பக்கத்தில் ஒரு குத்துச்சண்டை வளாகத்தையும் அமைத்து கொடுத்து மேலும் தமிழ்நாடு குத்துச்சண்டையில் அகில இந்திய அளவில் மற்றும் உலக அளவில் வளம் பெற இன்னும் மேலும் பல வீரர்களை உருவாக்க குத்துச்சண்டை வீரர்களை உருவாக்க தரம் வாய்ந்த வீரர்களை உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சி எடுத்ததன் பலனாக கடந்த ஆண்டு 36 பதக்கங்களை பெற்றிருக்கிறோம். இது இதுவரை இல்லாத மாபெரும் சாதனையாகும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 36 பதக்கங்கள் பெற்றுள்ளது. இதை பூர்த்தி செய்யும் வகையாக மேலும் இதை எஸ்டாப்ளிஷ் செய்யும் விதமாக விஐடியில் BFI பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கப் எலைட் மென் அண்ட் உமன் மேட்ச் வந்து தமிழ்நாடு ஹோஸ்ட் பண்ணி தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் ஹோஸ்ட் பண்ணி வர 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் விஐடி கேளம்பாக்கத்தில் இருக்கிற யூனிவர்சிட்டி விஐடி யூனிவர்சிட்டியில் வந்து நடைபெறுது. இந்த குத்துச்சண்டையில் வந்து த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்கள் மற்றும் ரயில்வேஸ் சதர்ன் ரயில்வேஸ் இன்கம் டேக்ஸு மற்றும் மிலிட்ரி சர்வீசஸ் எல்லாரும் வந்து இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் கிட்டத்தட்ட மென்னில் வந்துட்டு ஒரு 300க்கும் அதிகமான பாக்ஸர்ஸும் உமனில் வந்து ஒரு 200க்கும் அதிகமான பாக்ஸர்ஸும் த்ரூ அவுட் இந்தியா இந்த பாக்ஸிங் நேஷனல் பாக்ஸிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் தமிழ்நாடு வந்துட்டு A+B 2 டீமாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போது இந்த மேட்ச் இங்கே நடக்கிற இந்த விஐடியில் நேஷனல்ஸ் மேட்ச்சில் வின் பண்ணுற பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம வந்து நேஷ்னல் கேம்ப் செட் பண்ண போகிறோம். இந்த கேம்பில் வந்து செலக்ட் ஆகிற பிள்ளைங்க வேர்ல்டு பாக்ஸிங்கில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு அடித்தளமாக நம்மளுடைய தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகமும் தமிழக அரசாங்கமும் குத்துச்சண்டை வீரர்களை ஊக்குவிக்கும் வகையிலாக மேல்மேலும் பல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொடுத்ததால் இந்த நிகழ்வுகள் நடைபெறுகிறது. இந்த குத்துச்சண்டை சம்மேளனத்தின் மாநில தலைவரும் அகில இந்திய குத்துச்சண்டை கழகத்தின் பொருளாளருமாகிய திரு பொன்பாஸ்கர் அவர்கள் தன்னுடைய மேதகு முயற்சியில் வந்து இதை வந்துட்டு நிகழ்வுகளை இந்த குத்துச்சண்டை போட்டியை வந்து செயல்படுத்தி கொண்டு வருகிறார். இது நாளை வந்து வெயிங் ஸ்டார்ட் ஆகுது. இன்வார்டு எல்லாமே பாக்ஸஸ் எல்லாமே இன்வார்டு வர போகிறாங்க. வர 1ஆம் தேதியிலேருந்து பாக்ஸிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பன் டு ஆல் மேட்ச் இது. அதனால் காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ லீவ் டைம்ன்றதால நேஷ்னல் பாக்ஸிங் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடக்கிறப்போ என்ட்ரி ஃப்ரீ. எல்லாரும் வந்து இந்த பாக்ஸிங்கை பார்க்கணும். இதில் வந்துட்டு நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிற இன்டர்நேஷ்னல் பாக்ஸர்ஸ் தேவானந்த் இன்னும் பல முன்னணி பாக்ஸர்ஸ் அதான் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து இவங்களுடைய மேற்பார்வையில் தான் இந்த பாக்ஸர்ஸ் வந்து மெடல் எடுக்க முடியுது. இதை வந்து அப்லோட் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியுது. ஸோ நான் வந்து தமிழக மக்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் லீவில் இருக்கிறவங்க லீவ் வெக்கேஷன் இது. இந்த வெக்கேஷனில் நேஷ்னல் பாக்ஸிங் வந்து நடக்கிறதால இங்கே இதை வந்து எல்லாரும் கண்டுகளிக்குமாறு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகமாக சார்பாக அழைப்பு விடுக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். அதே போல் நமது மேதகு தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகத்தின் தலைவர் பொன்பாஸ்கர் அவர்கள் 21 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த எலெக்ஷன் வச்சு அதில் வந்துட்டு மெரிட்டில் வந்துட்டு ட்ரெஷரர் போஸ்ட் வந்து வின் பண்ணிட்டு வந்துக்கிறார். பாக்ஸிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரெஷரர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து எலெக்டட் பாடி வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வின் பண்ணி வந்திருக்காரு. அவருடைய மேற்பார்வையில் வந்து இன்னும் தமிழ்நாடு குத்துச்சண்டை கழகம் மேலும் பல சாதனைகளை செய்யும். இன்னும் வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்லாம் வந்துட்டு நம்ம பாக்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டை வந்துட்டு கடந்த வருடம் 36 மெடல்ன்றது இந்த வருஷம் இன்னும் அதிகம் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும் என்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இதில் வின் பண்ண
கோல்டு அண்ட் சில்வர் மெடலிஸ்ட். அவங்க வந்துட்டு கேம்ப்பு ரோத்தாக்கில் நடக்கிற கேம்பில் வந்துட்டு ட்ரெயின் பண்ணுவாங்க. அங்கே செலக்ட் ஆகிற பாக்ஸர் எனி ஒன் பாக்ஸர் தான் அந்த கேட்டகரிஸ்லேருந்து. 10 மென் வெயிட் கேட்டகரி, 10 உமன் வெயிட் கேட்டகரி. அந்த பாக்ஸர்ஸ் வந்துட்டு வேர்ல்டு பாக்ஸிங் மேட்ச் நடக்குது நவம்பரில். அந்த மேட்ச்சில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது வந்து பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற குத்துச்சண்டை வீரர்களுக்கு இது பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. இது மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து ஓன் கிரவுண்டில் வந்து கிடைக்காது. சார், தமிழ்நாட்டில் பெரிய அளவில் பாக்ஸிங்லாம் நடக்கிறதே இல்லை. சென்னையில் தமிழ்நாடு அதிகமாக நடக்கிறது என்ன காரணம்? பாக்ஸிங் வந்து மற்ற கேம் மாதிரி இல்லைங்க. ஒரு கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அப்படின்றதுலாம் வந்து எப்படி வேணால் ப்ராக்டிஸ் பண்ணி போகலாம். ஒரு ப்ராப்பர் பாக்ஸிங் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ரிங் ஃபெசிலிட்டிஸ் வேணும். ரிங் இல்லாமல் நம்ம அப்படியே பாக்ஸிங்லாம் பண்ண முடியாது. ட்ரெயின்டு பாக்ஸஸ் ஆகணும், ஈக்குவல் வெயிட் கேட்டகரியாக வேணும், ஈக்குவல் ஏஜ் கேட்டகரியில் வேணும், ஈக்குவல் வெயிட் கேட்டகரியில் வேணும். அப்போ தான் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு இது பண்ண முடியாது. ஒரு 30 இயர்ஸ் ஆளும் வந்து ஒரு 18 இயர்ஸ் பையனும் வந்து ஃபைட் பண்ண முடியாது. ஒரு 70 வெயிட்க்கு இருக்கிற பாக்ஸரும் ஒரு 50 வெயிட் இருக்கிற பாக்ஸரும் ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அந்தந்த கேட்டகரியில் வந்துட்டு நம்மளுக்கு மேட்ச் ஆகணும். அப்போ தான் வந்து பாக்ஸிங் மேட்சஸ் வந்து நம்ம ரெகுலராக மேட்சஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இப்போது ரிங் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாகிடுச்சு. பாக்ஸிங்க்கு பேஸே எங்களுக்கு வந்து ரிங்கு தான். ரிங்கு வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு நிறைய இடங்களை வந்து சஃபிஷியண்ட்டாக பண்ணி கொடுக்குது. இது இல்லாமல் சவுத்துலேயும் வந்துட்டு திருநெல்வேலியில், அப்புறம் மயிலாடுதுறையில், கோயம்புத்தூர்ல எல்லாம் வந்து ரிங்கு வந்து பண்ணுறாங்க. இதுதான் எங்களுக்கு பேஸ். கோச்சஸ் இதனால தான் டெவலப் ஆவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் பாக்ஸஸ் டெவலப் ஆவாங்க. இன்னும் ஸ்டாண்டர்ட் வேணும். பட் ஆனால் இதுவே முதல்ல இல்லையே. முதல்ல எந்த கவர்மெண்ட்டும் பாக்ஸிங்க்குன்னு முன்னிறுத்தி இந்த அளவுக்குலாம் சப்போர்ட் பண்ணலையே. இந்த கவர்மெண்ட் நல்லா பண்ணுறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் துணை முதல்வருமான டெப்டி சிஎம் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு வராரு. அதே மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வராரு. ஸோ சப்போர்ட் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து நல்லாயிருக்கு. பாக்ஸிங் பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே இருக்குது, அதுலேயும் பாக்ஸிங்க்கு இன்னும் நல்லாயிருக்கு. எனி கொஸ்டின்ஸ்? வந்துட்டு கோல்டு மெடலிஸ்ட் எடுத்த பாக்ஸரு வி தேவானந்த் சொல்லி, அதே போல் 4 டைம்ஸ் பெஸ்ட் பாக்ஸர் அவார்டு வாங்கினவர். இந்த ரெக்கார்டை வந்து இந்தியாவில் இது வரைக்கும் எந்த பாக்ஸரும் வந்து என்னது ரெக்கார்ட் பிரேக் பண்ணல. அதர் தேன் வேறு பாக்ஸர்ஸ் இருக்கிறாங்க, வேறு ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் இந்த பர்டிகுலர் வே ஆஃப் இது 8 டைம் கோல்டு மெடலிஸ்ட் அண்ட் 4 டைம் பெஸ்ட் பாக்ஸர் அவார்டு. அந்த டைகர்ன்ற டைட்டிலும் இவர் கொடுத்துருக்குறாங்க. இவர் மூலியமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 150-200 பாக்ஸர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து தமிழ்நாட்டில் வர மெடலில் ஓரளவுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் பிக் பார்ட் ஆஃப் இது ரோல் வந்துட்டு இவர் தான் இருக்குது. நான் வந்து நிசார் அகமத். நான் வந்து தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட ஜாயின்ட் செக்ரட்டரி, ப்ளஸ் நம்ம வந்துட்டு சென்னை டிஸ்ட்ரிக்ட் பாக்ஸிங்கினுடைய ட்ரெஷரர். சார், நான் வி தேவானந்த், இன்டர்நேஷ்னல் பாக்ஸர், தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷனோட வைஸ் பிரசிடென்ட். அவர் வந்துட்டு தியாகராஜன், சதர்ன் இந்தியா பாக்ஸர், தமிழ்நாடு பாக்ஸிங் அசோசியேஷன் கோச்சஸ் கமிஷனோட சேர்மன். சார் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் மீடியா சப்போர்ட் எங்களுக்கு தேவை இந்த நேஷ்னல்ஸ்க்கு. ஏன்னா பெரிய எங்களுக்கு